மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசால் அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா ஆகியவற்றை இந்தியா கூட்டணி கடுமையாக எதிர்த்து போராடும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். அரசியல் சட்டப்படி பதவியேற்ற ஆளுநர் சட்டத்தை மீறி திருவள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசிக் கொண்டிருப்பதாக முரசொலி நாளிதழில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிமேல் அழகர் தொடங்கி ஆர்.என். ரவி வரை நூற்றாண்டு தோறும் பலரது படையெடுப்புகளால் வீழ்த்த முடியாத வீரியம் திருக்குறளுக்கு மட்டுமே உண்டு என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வளவு பெரிய மேதையாக இருக்கும் ஆளுநர் ரவியை குடியரசுத் தலைவர் ஆக்கலாம், ஐநா சபைக்கு அழைத்து செல்லலாம் எனவும், அங்கும் காவி உடையில் சென்று ஆங்கிலேய உடை, ஆங்கில மொழியை விடுத்து அவர் சொல்வதற்கு அவரே முன்மாதிரியாக நடந்து காட்ட வேண்டும் என்றும், அதற்கு ஒரு தேதி குறிக்க வேண்டும் எனவும் விமர்சிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடந்தது. அப்போது முதுகலை ஆய்வியல் படித்துள்ள சீதாலட்சுமியின் வேட்புமனு ஏற்கப்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட திமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 58 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் இன்று மனுக்கள் மீது பரிசீலனை நடக்கிறது. வேட்புமனுக்களை வாபஸ் பெற வரும் 2ஆம் தேதி கடைசி நாளாகும். அன்று மாலை 3 மணிக்குள் இறுதி வேட்பாளர் பட்டியல் சின்னத்துடன் வெளியிடப்பட உள்ளது. அடுத்த மாதம் 5ஆம் தேதி வாக்குப்பதிவும் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 20ஆம் தேதி பரந்தூர் செல்கிறார். அங்கு விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழு மற்றும் மக்களை விஜய் சந்திக்க உள்ளார். இந்நிலையில் பரந்தூரில் காவல்துறை அனுமதி அளித்த இடத்தில் மட்டும்தான் விஜய் மக்களை சந்திக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கட்டுப்பாடுகளை காவல்துறை விதித்துள்ளது. இந்துத்துவா சக்திகளை அழைக்க விரும்பினால் விஜய் இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டும் என தாவேக தலைவர் விஜய்க்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அழைப்பு விடுத்துள்ளார். அதுதான் அவரது கொள்கை கோட்பாடுகளுக்கு நல்லது எனவும், இதை ஒரு நாட்டின் குடிமகனாக சொல்வதாகவும் செல்வ பெருந்தகை கருத்து தெரிவித்துள்ளார். மதுரை மற்றும் திருச்சி டைடல் பூங்கா பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி அளித்து தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. திருச்சி பஞ்சப்பூரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அருகில் 315 கோடி ரூபாய் செலவில் இப்பூங்கா அமைகிறது. அதேபோல் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே 7 ஏக்கரில் கட்டப்படுகிறது. இந்த 2 டைடல் பூங்கா பணிகளுக்கும் சுற்றுச்சூழல் அனுமதி கோரி டைடல் பூங்கா நிறுவனம் விண்ணப்பித்த நிலையில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. இதனால் விரைவில் கட்டுமான பணிகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர் விடுமுறை எதிரொலியாக லட்சக்கணக்கானோர் சொந்த ஊர்களுக்கு சென்ற நிலையில் கோயம்பேடு காய்கறி சந்தையில் காய்கறி விற்பனை சரிபாதியாக குறைந்தது. விடுமுறை முடிந்து மெல்ல மெல்ல மக்கள் சென்னை திரும்பும் நிலையிலும் விற்பனை குறைவாகவே இருப்பதால் அனைத்து காய்கறிகள் விலையும் கிலோவுக்கு 5 முதல் 20 ரூபாய் வரை சரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவை ஒட்டி இதுவரை லட்சக்கணக்கான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர். மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ள தினம்தோறும் திரளான பக்தர்கள் பிரயாக்ராஜ் நோக்கி படையெடுத்து வந்த வண்ணம் உள்ளனர். 45 நாட்கள் நடைபெறவுள்ள இந்நிகழ்வில் முதல் 4 தினங்களில் கங்கை, யமுனை, சரஸ்வதி கூடும் திரிவேணி சங்கமத்தில் 7 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடியுள்ள நிலையில் 40 கோடிக்கும் அதிகமானோர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் பரை பகுதியில் உள்ள தமோலின் பூர்வா கிராமத்தில் கடந்த சில நாட்களாக ஊருக்குள் நடமாடிய சிறுத்தை பொதுமக்களை அச்சுறுத்தி வந்தது. இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு வயலில் வேலை பார்த்து வந்த சிறுமியை சிறுத்தை தாக்கியதில் சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து சிறுத்தையை பிடிப்பதற்காக வனத்துறையினர் கூண்டு அமைத்து கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் இன்று காலை வனத்துறையினர் அமைத்திருந்த கூண்டில் சிறுத்தை சிக்கியது. இதனால் அப்பகுதி கிராம மக்கள் நிம்மதியடைந்தனர்.
தனது பதவியேற்பு விழாவில் மறைந்த தனது தாய் தனக்கு கொடுத்த பைபிள் மற்றும் மறைந்த முன்னாள் அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் பயன்படுத்திய பைபிள் ஆகிய இரண்டையும் ட்ரம்ப் பயன்படுத்த உள்ளார். கடந்த 2017ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபராக பதவியேற்ற போதும் லிங்கனின் பைபிளை கொண்டு ட்ரம்ப் பதவியேற்றார். முன்னதாக கடந்த 2009ஆம் ஆண்டும் 2013ஆம் ஆண்டும் இருமுறை அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற போது ஒபாமாவும் லிங்கனின் பைபிளை பயன்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடை நாளை முதல் அமலுக்கு வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் பைடன் டிக்டாக் செயலி குறித்து புதிய அதிபர் ட்ரம்ப் முடிவெடுப்பார் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை அனைவரும் மதிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க உள்ள ட்ரம்ப் கூறியுள்ளார். மேலும் டிக்டாக் செயலி குறித்த தமது முடிவு வெகு தொலைவில் இல்லை என்றும் இதுகுறித்து மறுபரிசீலனை செய்ய தமக்கு நேரம் தேவை என்றும் தெரிவித்துள்ளார். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் விண்ணில் செலுத்திய ஸ்டார்ஷிப் விண்கலம் வெடித்து வீழும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் 10 மாதிரி செயற்கைக்கோள்களுடன் ஸ்டார்ஷிப் விண்கலத்தை கடந்த வியாழன் அன்று விண்ணில் செலுத்தியது. எனினும் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விண்கலம் கட்டுப்பாட்டு மையத்துடனான தொடர்பை இழந்ததுடன் வெடித்து சிதறியது. சிதறிய விண்கலம் ஒளி கீற்றுகளாக விழும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த வீடியோவை எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ள எலான் மஸ்க் வெற்றி நிச்சயமற்றது, ஆனால் பொழுதுபோக்கு உறுதி என்று பதிவிட்டுள்ளார். This is not right. Something happened. This exploded. This thing has exploded. மெக்சிகோவில் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தின் காரணமாக அந்த கட்டடம் முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. குலியாக்கன் நகரத்தில் இருந்த பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகத்தால் தீ மளமளவென பரவிய நிலையில் அந்த பகுதி முழுவதையும் கரும்புகை சூழ்ந்தது. இதனால் மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் இந்த விபத்தில் அந்த கட்டடம் முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. இந்த சம்பவத்தில் ஒருவருக்கு மட்டுமே காயம் ஏற்பட்டதாக தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்துள்ளனர். திருடன் கத்திக்குத்து நடத்திய சம்பவத்தால் பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கான் படுகாயமடைந்த நிலையில் அவரது 8 படங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சைஃப் அலி கானுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் குணமடைய நீண்ட நாட்கள் ஆகும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளதால் அவர் ஒப்பந்தமாகியுள்ள 8 திரைப்படங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஹிந்தி மட்டுமல்லாது அவர் தெலுங்கு படங்களிலும் நடித்து வரும் நிலையில் அந்த படங்களும் முடங்கியுள்ளன. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 59,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராம் ஒன்று 15 ரூபாய் குறைந்து 7,435 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலையில் மாற்றம் எதுவும் இல்லாமல் கிலோ 1,04,000 ரூபாயாக விற்பனையாகிறது. கிராம் 104 ரூபாயாக விற்பனையாகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை வரும் 31ஆம் தேதி தொடங்க குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு ஜனவரி 31 முதல் பிப்ரவரி 13ஆம் தேதி வரையும், 2ஆம் அமர்வு மார்ச் 10ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 4ஆம் தேதி வரையும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்துவார். இதைத் தொடர்ந்து பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். பொங்கல் பண்டிகை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் சென்னை திரும்புவதால் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை நோக்கி வரும் வாகனங்கள் சிங்கப்பெருமாள் கோவில் ஒரகடம் சந்திப்பில் திருப்பி ஒரகடம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் வழியாக செல்ல வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. தேவையான சமயங்களில் ஜனவரி 18 மதியம் 2 மணி முதல் ஜனவரி 20 மதியம் 12 மணி வரை பல்லாவரம் புதிய பாலத்தில் சென்னை நோக்கி ஒரு வழி போக்குவரத்து நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு காவிரி கரையில் 1000 கர்நாடக இசை கலைஞர்கள் இணைந்து தியாகராஜருக்கு இசை அஞ்சலி செலுத்தினர். தியாகராஜரின் 178வது ஆராதனை விழாவின் முக்கிய நிகழ்வான பஞ்சரத்ன கீர்த்தனை இன்று நடைபெற்றது. இதில் தியாகராஜரின் முத்தான 5 பஞ்சரத்ன கீர்த்தனைகளை 1000 கர்நாடக இசை கலைஞர்கள் ஒரே நேரத்தில் பாடி இசை அஞ்சலி செலுத்தினர். இதில் பிரபல பாடகர்கள் சுதா ரகுநாதன், மகதி, ஜனனி, OS அருண் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள பந்தலூர் அருகே மலையாள மொழி பேசும் மக்கள் அதிகமாக வசிக்கும் எருமாடு குதிரம்பம் பகுதியில் புகழ்பெற்ற துர்கா பகவதி ஆலய திருவிழா தொடங்கியது. இதில் சண்டை மேளம் முழங்க தத்ரூபமாக பகவதி அம்மன், காரியாத்தான் வேடமிட்ட வெளிச்சப்பாடிகள் எனப்படும் சாமி ஆடிகளிடம் பக்தர்கள் அருளாசி பெற்றனர். വിളക്കും വിട്ടക്കേട് വരുത്താതെ കണ്ടയ്ക്കും ഇടവുമ്പലും താങ്ങായിട്ടും തറലായിട്ടും சொத்து பிரச்சனையில் ஒருவரை அடித்து கொலை செய்த 2 பேரை இரவோடு இரவாக செஞ்சி போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் குறிஞ்சிப்பை ஊராட்சி வடக்கு தாங்கலைச் சேர்ந்த நடேசன் லட்சுமி தம்பதியின் 1 ஏக்கர் நிலத்தை பகிர்வது தொடர்பாக அவரது மகன்கள் வழி வாரிசுகளுக்குள் மோதல் வெடித்தது. பேரன் சேகரை மற்ற 2 பேரன்களான கிருஷ்ணன், அரவிந்த் ஆகிய இருவரும் மதுபோதையில் பயங்கரமாக தாக்கியுள்ளனர். இதில் சேகர் உயிரிழந்த நிலையில் போலீசார் கிருஷ்ணன், அரவிந்த் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் ரஷ்ய கலாச்சார நடன நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ரஷ்ய கலாச்சார மையத்தில் நடைபெற்ற 22வது ஆண்டு ரஷ்ய கலாச்சார நிகழ்ச்சியை பிரபல நாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் தொடங்கி வைத்தார். இதில் ரஷ்யாவின் பாரம்பரிய உடைகளை அணிந்து தங்கள் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் 17 நடன கலைஞர்கள் நடனமாடினர். இந்த கலை நிகழ்ச்சி சென்னையை அடுத்து கோவை, மேட்டுப்பாளையம், ஈரோடு, திருச்செங்கோடு, திருச்சி, சிவகாசி ஆகிய நகரங்களில் நடத்தப்பட உள்ளது. பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊரிலிருந்து சென்னை திரும்பும் மக்களுக்கு ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. கன்னியாகுமரி சென்னை பயண கட்டணம் வழக்கமான அளவான 1500 ரூபாயை விட 2 மடங்கு அதிகரித்து 3800 ரூபாயாக உள்ளது. திருநெல்வேலி சென்னை கட்டணம் வழக்கமான அளவான 1800 ரூபாயிலிருந்து தற்போது 3500 ரூபாயாக அதிகரித்துள்ளது. திருச்சி நவலூர் குட்டுப்பட்டு கிராமத்தில் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. 600 காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் களமிறங்கிய நிலையில் வெற்றியாளர்களுக்கு விதவிதமான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை அச்சமின்றி வீரர்கள் துள்ளி குதித்து அடக்கியதை ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். செல்வமணி வழங்கும் ஒரு மெத்த ஒரு ஆள் புடி மாடு வெற்றி பெற்றது. ஒடியா மாட்டே. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வழங்கும் ஒரு கட்டில் மெத்த. ஆகா அழகடா சூப்பர் மாடு வெற்றி பெற்றது. ஆகா சூப்பர் மாடு வெற்றி பெற்றது. வழங்கும் கட்டில் நாடா கட்டில் ஒண்ணு, ஒரு குக்கர். நடிகர் ரவி ஆர்த்தி விவாகரத்து வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இருவருக்கும் இடையிலான சமரச பேச்சுவார்த்தை முடிவடைந்த பின் விசாரிக்கப்படும் என சென்னை குடும்ப நல நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதனையடுத்து விவாகரத்து வழக்கு பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதுவரை ரவியும் ஆர்த்தியும் 3 முறைக்கு மேல் ஆஜராகி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நெல்லை வடக்கு மாவட்ட பாஜக நிர்வாகிகள் இருவர் கட்சியிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர். வடக்கு மாவட்ட பாஜக தலைவராக தயாசங்கரும் மாவட்ட பொதுச் செயலாளர்களில் ஒருவராக வேல் ஆறுமுகம் என்பவரும் இருந்தனர். இவர்கள் இருவரும் தங்களது சமூக வலைதள பக்கங்களில் பாஜகவில் தங்களது அரசியல் பயணம் நிறைவடைவதாகவும் தங்களுடன் பயணித்த சகோதர சகோதரிகளுக்கு நன்றி என்றும் பதிவிட்டுள்ளனர். ஈரோட்டில் சாலை விபத்தில் உயிரிழந்த இன்ஸ்டா பிரபலம் ராகுலின் இறுதி ஊர்வலத்தில் யூடியூபர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கருங்கல்பாளையம் பகுதியில் உள்ள அல் அமீன் தர்காவில் உள்ள மயானத்தில் ராகுலின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. டான்ஸ் மாஸ்டரான இவர் யூடியூப் சேனலை நடத்தி வந்ததோடு ஏழை எளியோருக்கு பல உதவிகளையும் செய்து வந்தது குறிப்பிடத்தக்கது.
ஈரோடு ஜே நகரில் உள்ள கோழிப்பண்ணை ஒன்றில் மின்கசிவு காரணமாக தீ பற்றியது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். ஆனால் 1.5 லட்சம் மதிப்புள்ள 2500 கோழி குஞ்சுகள் தீயில் கருகி இறந்தன. மேலும் 13 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கூடாரமும் சேதமடைந்தது. இந்த சம்பவம் குறித்து ஈரோடு வடக்கு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் சின்னாளப்பட்டி பேருந்து நிலைய பகுதியில் அமைந்துள்ள பீரோ கம்பெனி ஒன்றில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. பீரோவிற்கு பெயிண்ட் அடிக்கும் அறையில் பெயிண்டின் படிமங்கள் தேங்கி கிடந்த நிலையில் பணியாளர்கள் சுத்தம் செய்தபோது தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. விலை உயர்ந்த மரச்சாமான்கள் தீயில் எரிந்து சாம்பலாகின. மேற்கூரை பெயர்ந்து விழுந்தது. அருகிலிருந்த சேலை பிரிண்ட் செய்யும் பட்டறைக்கும் நெருப்பு பரவியதை அடுத்து அவர்கள் உடனடியாக சேலைகளை அப்புறப்படுத்தினர். நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் தீயை அணைக்க தீயணைப்புத் துறையினர் போராடினர். கேட்டு வரேன் இதுவரை ஆம்புலன்ஸ், விமானங்கள் வாயிலாக மாற்று உறுப்புகள் அவசர சிகிச்சைக்காக எடுத்து சென்று பார்த்திருப்போம். ஆனால் சற்றே வித்தியாசமாக அதிவிரைவாக மெட்ரோவில் இதயம் எடுத்து செல்லப்பட்டது பாராட்டுகளை பெற்றுள்ளது. எல்பி நகரின் காமினேனி மருத்துவமனையிலிருந்து லக்டி காபூலில் உள்ள கிளினிக்கல்ஸ் குளோபல் மருத்துவமனைக்கு இதயமானது கொண்டு செல்லப்பட்டது. ஹைதராபாத் மெட்ரோ நிறுவனம், மருத்துவர்கள் ஆகியோரின் ஒருங்கிணைப்பால் வெற்றிகரமாக 13 கிலோமீட்டர் தூரத்தை 13 ரயில் நிறுத்தங்களை தாண்டி வெறும் 13 நிமிடங்களில் கடந்து மெட்ரோ ரயிலில் இதயமானது எடுத்துச் செல்லப்பட்டது. உலகிலேயே முதல் முறையாக தென்னாப்பிரிக்காவில் கைட் சர்ஃபிங் செய்தபடியே பறக்கும் விமானத்தை தாண்டி குதித்து டச்சுக்காரர் ஒருவர் சாதனை படைத்துள்ளார். கேப்டவுனில் உள்ள டால்பின் கடற்கரையில் டச்சுக்காரரான வாக்கர் இந்த உச்சபட்ச சாகசத்தை நிகழ்த்தி காட்டினார். போலந்து விமானி லூக்கஸுடன் சேர்ந்து 2 ஆண்டுகள் தீவிர பயிற்சிக்கு பின் வெற்றிகரமாக இந்த சாகசத்தை வாக்கர் நிகழ்த்தி காட்டியுள்ளார். ஏற்கனவே 2023ஆம் ஆண்டில் துபாயில் உள்ள கட்டடத்தின் மேல் உள்ள ஒரு சிறிய ஹெலிபேடில் விமானத்தை வெற்றிகரமாக தரையிறக்கி வாக்கர் வியப்பில் ஆழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 28 குழந்தைகள், 31 பெண்கள் உட்பட 115 பாலஸ்தீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் உலகை அதிரச் செய்துள்ளது. ஹமாஸ் படையினரை குறிவைத்து 50 இடங்களில் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவித்தது. ஆனால் ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையம் இஸ்ரேலின் கண்மூடித்தனமான தாக்குதலை கண்டிப்பதாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இதுவரை 46,700க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 1,10,000க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளனர். நாட்டில் ராட்சத ராட்டினத்தில் சிக்கிய 35 பேரை தீயணைப்பு வீரர்கள் கிரேன் உதவியுடன் பத்திரமாக மீட்டனர். அந்நாட்டில் வினா டெல்மார் நகரத்தில் உள்ள பொழுதுபோக்கு பூங்கா ஒன்றில் இயந்திரத்தில் ஏற்பட்ட பழுது காரணமாக ராட்சத ராட்டினத்தின் இயக்கம் திடீரென தடைப்பட்டு நின்றது. இதனால் அதில் சவாரி செய்த 35 பேரும் அந்தரத்தில் சிக்கி தவித்தனர். இதையடுத்து தீயணைப்பு வீரர்கள் அவர்களை பத்திரமாக மீட்டனர்.
வழக்குகளில் சடலங்களை மோப்ப நாய்கள் கண்டுபிடிக்க உதவுவதற்காக பெல்ஜியத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர் ஒருவர் வினோத ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளார். குறைவான வாசனை மூலக்கூறுகள் கொண்ட கெடாவர் நாய்களின் மோப்ப சக்தியை அதிகரிக்க இந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உயிரிழந்த நபரின் உடலில் உள்ள மென்மையான திசுக்கள் அழுக தொடங்கியதும் அதில் உள்ள வாசனை மூலக்கூறுகள் குறைய தொடங்கும் என்பதால் உயிரிழந்த 3 ஆண்டுகள் முதல் 20 ஆண்டுகள் வரையிலான மனித எலும்புகளை கொண்டு ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலியே பயிரை மேய்ந்த கதையாக கரூரில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோ வழக்கில் காவலர் ஒருவரை கைதாகியுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெரூர் அடுத்த அரங்கநாதன்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த காவலர் இளவரசன் வெங்கமேடு காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் 16 வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அம்மாணவி அளித்த புகாரின் பேரில் போலீசார் போக்சோ வழக்கில் இளவரசனை கைது செய்தனர். இவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு உதவி காவல் ஆய்வாளர் ஒருவரை தாக்கிய புகாரில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் பணிக்கு திரும்பியதாக கூறப்படுகிறது. வேலூரில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கொணவட்டம் பகுதியைச் சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியர் முகமது சானேகா இவர் 10ஆம் வகுப்பு மாணவியிடம் குளிக்கும் போது வீடியோ கால் செய்ய வேண்டும் என்றும் செய்யாவிட்டால் தேர்வில் மதிப்பெண் வழங்க மாட்டேன் என்றும் மிரட்டியுள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி வீட்டில் தூக்க மாத்திரைகளை சாப்பிட முயன்ற நிலையில் மாணவியின் தாய் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆசிரியர் முகமது சானேகாவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியில் ஜல்லிக்கட்டு களை கட்டியது. ஜல்லிக்கட்டு போட்டியை திமுக மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதன் பிறகு வாடிவாசல் வழியாக கோவில் காளை அவிழ்த்துவிடப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த 600க்கும் மேற்பட்ட காளைகள் ஒவ்வொன்றாக அவிழ்த்துவிடப்பட்டன. காளைகளை தீரத்துடன் அடக்கிய வீரர்களுக்கு பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. சூப்பர் 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 அருமையான காலை விட்டாங்க. சூப்பர் 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 மாவட்ட செயலாளர் பட்டு ஒரு மட்டும் அருமையான முயற்சிக்கு வாழ்த்துக்கள். மாடு வெட்டி கொடுத்துப்பா. ஓடி சூப்பர் 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 அருமையான காலை. இந்த ஒரு கூட எக்ஸ்ட்ரா பிளேயர் விட்டாங்க. நான் சொல்றேன் மாட்டேங்க. அருமையான முடி மாடும் சூப்பர், வீரம் சூப்பர், மாடும் சூப்பர், வீரம் சூப்பர். சென்னையில் ஏடிஎம்மில் நுழைந்த மர்ம நபர்கள் ஏடிஎம் மிஷினுக்கு பதிலாக செக் டெபாசிட் மிஷினை உடைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. சூளை பகுதியில் தனியார் வங்கியின் ஏடிஎம் மையத்தில் ஏடிஎம் மிஷினுக்கு பதிலாக செக் டெபாசிட் மிஷினை உடைத்து 1,48,000 ரூபாய் மதிப்பிலான செக் ஆவணங்களை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இதுகுறித்து வங்கி மேலாளர் அளித்த புகாரின்படி வழக்கு பதிவு செய்த பெரியமேடு போலீசார் மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அடுத்த நாவலூர் பகுதியைச் சேர்ந்த 105 வயதான கண்ணம்மா பாட்டிக்கு அவரது குடும்பத்தினர் பிறந்தநாள் விழா கொண்டாடினர். மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற விழாவில் கண்ணம்மா பாட்டியின் 5 மகள்கள், பேரன், பேத்தி, கொள்ளு பேரன், கொள்ளு பேத்தி என 62 பேர் கலந்து கொண்டனர். விழா மேடைக்கு பாட்டி கண்ணம்மாவை பல்லக்கில் வைத்து பேரப்பிள்ளைகள் தூக்கி வந்தனர். பேரப்பிள்ளைகள் நடனமாடி கொண்டாடுவதை பார்த்த பாட்டி கண்ணம்மாவும் பல்லக்கில் அமர்ந்தபடி நடனமாடி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். வந்தவாசியை அடுத்த அதியனூர் கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பவரின் நாய் அருகில் இருந்த பால் கேனில் தலையை விட்டு பால் குடிக்கும் போது மாட்டிக்கொண்டது. நீண்ட நேரம் போராடியும் கேனில் இருந்து தலையை எடுக்க முடியாமல் நாய் சிக்கி தவித்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் நீண்ட கத்தரிக்கோல் மூலம் பால் கேனை வெட்டி எடுத்து நாயை உயிருடன் பத்திரமாக மீட்டனர். ஒன்னு